டாக்டர் புவனேஸ்வரன், கோயம்புத்தூர். இப்போ ரீசெண்டாக என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன போது அவங்க பார்த்தாங்கன்னா நிறைய அந்த சோயா ப்ராடக்ட்ஸ் அதை உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க. இது என்னடா இது சோயா ப்ராடக்ட்ஸ் உபயோகப்படுத்துகிறாங்களே அப்படிங்கும்போது அந்த வீட்டுக்கார அம்மா என்கிட்ட கேட்டாங்க, சார் இந்த சோயா உடம்புக்கு நல்லதா அப்படின்னு. அப்போ தான் சரி இதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ என்னென்னா ஒரு கெமிஸ்ட்ரியில் சில வார்த்தைகள் சொல்கிறேன். ஒன்று omega-3 omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ். அது என்ன சார் அப்படின்னு. இப்போது மீன் இருக்கு இல்லையா, மீன் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறோம். ஏன்? மீனில் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஃபேட் இருக்குது. அந்த ஃபேட்டானது இருதயத்திற்கு நல்லது, ரத்தம் உறையாமல் தடுக்கும், நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி. அப்போது ஃபிஷ்ஷு சாப்பிடாதவங்களுக்கு அதுக்கு தான் இருக்குது omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ். லினோலியிக் ஆசிட் அப்படிங்கிறது அந்த ஆசிட்னுடைய பேர். மிக அற்புதமான விஷயம் என்னென்னா வெஜிடேரியன் ஆயில்ஸில் சோயா ப்ராடக்ட்ஸ், சன் பிராண்ட் ஆயில், ஆல் த வெஜிடேரியன் ப்ராடக்ட்ஸில் இந்த omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் மாதிரியே பல நல்ல விஷயங்களை நமக்கு கொடுத்துட்ருக்கு. என்ன நல்ல விஷயங்கள்? இதுவும் நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தும், இதுவும் உடல் எடை அதிகமாகாமல் கட்டுப்படுத்தும் மற்றும் உணவுக்கு சுவையை ஊட்டும். அப்போது நான் வெஜிடேரியன்ஸு ஃபிஷ்ஷு சாப்பிட்டு omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கொண்டு போகிறாங்க அப்படின்னா, வெஜிடேரியன்ஸுக்கு இப்போது ஃபிஷ்ஷு சாப்பிடாமலே omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ் இந்த மாதிரி இந்த அனிமல் ப்ராடக்ட்ஸ் இல்லாத வெஜிடேரியன் ப்ராடக்ட்ஸில் இருக்குது. அதனால் நீங்கள் கடையில் போய் இந்த வெஜிடபிள் ஆயில் அல்லது இந்த மாதிரி சோயா வாங்கும் பொழுது அதில் omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கான்னு கேட்டுட்டு வாங்குங்க. ஏன்னா லினோலியிக் ஆசிட் என்பது உங்களுடைய இருதயத்திற்கு, உங்களுடைய இரத்தத்திற்கு, உங்களுடைய உடல் நலத்திற்கு நல்லது. அதனால் பி பாசிட்டிவ் ஈவன் as a vegetarian that you can get benefit without eating fish. Okay?